வாங்க இன்னைக்கு டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆகணும் பாருங்க, இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும். இப்போ 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட போறேன். தக்காளியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் இடிக்கல்ல போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேன்னா இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா 1 கை கொத்தமல்லி இதெல்லாம் நான் இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1-2 இடிச்சு வச்சிருக்கோம்ல, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன மசாலா தூள் போட போறேன்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகு, சீரகத்தூள் நான் சேர்த்து அரைச்சிக்குவேன். அப்புறம் சால்ட் தேவையான அளவு, இவ்வளோதான். நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கறி வேக வச்சேன், அதனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம மசாலா தூள்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். நான் போடுறது 1/4 கிலோ மட்டன்ல. இப்போ கொஞ்சம் அந்த கறி வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன் அடியில், ஏன்னா மசாலாலாம் பிடிக்குது. இப்போ பாருங்க, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, என்னோட ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.